Dashing through the snow in a one-horse open sleigh. Over fields we go, laughing all the way. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த நம்முடைய அந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி இந்த நாளில் ஆரம்பமாக போகிறது. அருமையான பிள்ளைகள் இதற்காக அநேக நாட்களாக பிரயாசம் எடுத்து அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. பெற்றோர் எல்லாம் அனுப்பி வச்சிங்க, ரொம்ப நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்ம அந்த பிறப்பை சந்தோஷமாக கொண்டாடும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரலைன்னா நம்மலாம் உயிரோடு யாருமே இருக்க முடியாது. அவர் தான் நம்மை மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அதை நம்ம நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே நாம் அனைவருமாக இங்கே வந்து கூடியிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்ப ஜெபம் பண்ணும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான சகோதரி மிஸ்ஸஸ் ஜான்சி ராணி அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மிஸ்ஸஸ் ஜான்சி ராணி. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே சாயங்கால நேரத்துக்காக நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நாள் போது ஏசப்பா ஆண்டவரே எங்களுக்கு கிருபையா வழிநடத்துக்காக நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. பாதுகாத்த ஆண்டவரே ஏசப்பா, எங்களுடைய பராமரித்து வந்துடாதுக்காக நன்றி. இந்த ஆண்டவரே ஏசப்பா, அந்த வருடத்தில் ஆண்டவரே ஏசப்பா கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கோம் ஏசப்பா ஆண்டவரே. இந்த மாதத்துல கூட ஏசப்பா நீராண்டவர்களை ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட ராஜா ஸ்தோத்திரி ஏசப்பா, இந்த ப்ரோக்ராம் தொடங்க முன்பாக பார்த்தேன் வருகிறோம் ஏசப்பா. நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவர் இடைப்பட வேணுமா செய்கிறோம் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறதுனால நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் ஏசப்பா ஆண்டவர் எவ்வளோ நாள் ஆண்டவர் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆண்டவர் இதுக்கு நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஏசப்பா ஆண்டவர். ஒவ்வொரு காரியங்களும் ஏசப்பா நல்ல முறையில் வர நீங்கள் கிருபசியமாக ஜெயிக்கிறோம் ஏசப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் ஏசப்பா. யாருக்கு எந்த ஒரு சேதம் வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர். இந்த ஆண்டவர் இந்த ப்ரோக்ராமின் தொடக்கம் முதல் இறுதி வேறு ஆண்டவர் ஏசப்பா உடைய பிரசன்னம் தான் எங்களை நிரப்பணுமா ஜெயிக்கிறோம் ஏசப்பா. செய்தி கொடுக்குறவரை ஆசிரியதிங்க. ப்ரோக்ராம் இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட கறந்து வளர்த்தணுமா ஜெயிக்கிறோம் ஏசப்பா. வர தடைப்பட்டவர்களை சீக்கிரத்தில் கொண்டு வரணுமா ஜெயிக்கிறோம் ஏசப்பா. நல்ல காலநிலைகளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. சுகவினப்பட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஆசீர்வதித்தாங்க. இந்த ப்ரோக்ராம் முழுதும் பிரசனத்தெல்லாம் மூடி மறைத்து கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எனக்கா மருத்துவத்தை அந்த இயேசு ஜெபங்களும் ஜீவனில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. மிஸ்ஸஸ் எஸ்தர் கேலேப் அவங்க இப்போ எல்லாரையும் வரவேற்பாங்க. மிஸ்ஸஸ் எஸ்தர் கேலேப். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த சபையின் சார்பாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் சபையின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். பிளஸிங்லேருந்து வந்திருக்கிற மிஸ்ஸஸ் தன்ராஜ் ஆண்டி அவங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இங்கே சின்ன பிள்ளைகளை எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த எல்லா பேரண்ட்ஸ்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இங்கே வருகை தந்திருக்கிற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் நாங்கள் வருகை என வரவேற்கிறோம். இருந்து இந்த விழாவை சிறப்பித்து பொறுமையாக இருந்து பார்த்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பக்கத்துல இருந்து வந்திருக்கிற பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல நாங்க வருகை என வரவேற்கிறோம். நன்றி. அக்கா எஸ்தர் அக்கா எங்க கூட இருந்து இந்த சிறுவர் ஊழியத்துல எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க எங்களோடு இருந்து இதை செஞ்சுட்டு வராங்க. அவங்களையும் குடும்பத்தின் சார்பாக அவங்களையும் குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்க வருகை என வரவேற்கிறோம். நன்றிக்கா. தேங்க்யூ. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறதான சிறு பிள்ளைகள் பிகினர்ஸ் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. மேரி மேரி கிறிஸ்மஸ் என்ற பாடலுக்கு சிறு பிள்ளைகள், மிகவும் சிறு பிள்ளைகள் நடனமாட இருக்கிறார்கள். எல்லாரும் அவர்கள் நடனமாடி டான்ஸ் ஆடி முடித்த பிறகு அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக உங்கள் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இல்ல, டான்ஸ் முடிச்ச பிறகு நீங்க கைகளை தட்டி உற்சாகப்படுத்தணும். பிகினர்ஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். Merry, Merry Christmas.
சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 83. கர்த்தர் மேய்ப்பாக்கிறார், நான் தாசரேன். அவர் என்னை புல்லுதர இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணிகளும் வந்து என்னை கொண்டு போயிருக்கிறார். என் சத்து காக்க முன்பாக அவரின் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணியெல்லாம் நம்மை கிருபை என்னை தரும். நான் கர்த்தரை நடத்திப்பேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்த்த தண்ணீர்கள் அண்டியில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரணேரிலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். லூக்கா 1:30. நன்றி குட்டி பிள்ளைங்களுக்கு. அடுத்தபடியாக ஜிங்கிள் பெல்ஸ் என்ற டான்ஸ்க்கு பிகினர்ஸ் நடனமாட வருகிறார்கள். ஜிங்கிள் பெல்ஸ். Dashing through the snow in a one-horse open sleigh. Over fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, go it while you're young. Take the girls tonight, sing a sleighing song. Get a bobtail babe, 240 forest speed, and hitch 'em to an open sleigh, and you will take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 9:15. ஆமென். சோம்பேறிய, நீ எருமினத்து போய் நாணத்தை கட்சிக்கோ. மீன் வேண்டுகார் ஆரே ஆரே. நன்றி. அடுத்தபடியாக ஜிங்கிள் பெல்ஸ் மியூசிக்கு டான்ஸ் ஆட வருகிறது பிகினர்ஸ். Jingle
மனப்பாட வசனம். போது நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். என்னாகமம் 24:15. சங்கீதம் 1. துர்மாக்கனுடைய ஆலோசனை நடவலும் பாவலோட இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமித்த ரொக்கலும் கதிரோடு எத்தில் பிரியமாய் இருந்திருவும் பகலும் தானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ஈக்கார் ஒருமை நடப்பட்டு தன் கழுத்து தன் கனியை தருவராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்தெல்லாம் வாய். துர்மாக்கரா அப்படி இராமல் காற்று பறிக்கடி பாதையை போல் இருப்பார்கள். ஆகையால் துர்மாக்கன் நாயத்திருப்பில் பாவைகள் நீதிவான் சாப்பிடும் நிலம் இருப்பதில்லை. கத்தர் நீதிவான் வழியாந்திருக்கிறார். துர்மாக்க வழியும் அழியும். சங்கீதம் 23. தேங்க்யூ. மேசியாவே மேசியாவே என்ற பாட்டுக்கு சீனியர் கேர்ள்ஸ் வந்து இப்போ டான்ஸ் ஆட வருகிறார்கள். சீனியர் கேர்ள்ஸ். பிறப்ப கொண்டாடணும். மேசியாவே
அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நேடும், ஆதலால் உன்னிடம் பிறக்கும் பரிசுத்த முதல் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். நன்றி. யோவான் 1:17 கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நன்றி. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசுவென்று பெறுவார், ஏனெனில் தம் ஜனங்களை பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர், என் தேவன் ஆகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவர். சங்கீதம் 18:28. நன்றி. நன்றி. இன்னும் கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது, டான்ஸ், ஸ்கிட் எல்லாம் இருக்கிறது. இப்போ டீச்சர்ஸ் சாங், கிறிஸ்மஸ் சாங் பை டீச்சர்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அதிசயம் அதிசயம், அன்பரின் ஜனிப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். மகிமையே மகிமையே, மனுக்குலம் மீட்ட மகிமையே, மனூரு எடுத்த மகிமையே. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். பரிசுத்தர் பரிசுத்தர், பரலோக மேன்மை துறந்ததா, பாவியின் சாயல் அணிந்ததா. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா, ஆகாய மகிமை ஜொலித்ததா, ஆட்டிடையர் கண்டு ரசித்ததா. ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார், ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். பாலன் வந்தாரே என்ற பாட்டுக்கு ஜூனியர் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆட வருகிறார்கள். பாலன் வந்தாரே பை ஜூனியர் கேர்ள்ஸ். பாலன்
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னடையில் கெடுத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் என்பதுவே. லூக்கா 2:11-12. சரி, தூங்கி எழுந்துட்டோம். சரி, முதல்ல கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறப்போம். இன்னைக்கு வேற ஓய்வு நாள் ஆராதனை, சர்ச்சுக்கு வேற போகணும். நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டவரை பார்ப்போம். ஏசப்பா, உமக்கு சோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, உமக்கு சோத்திரம். இந்த காலை வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்நாள் ஓய்வு நாள் ஆராதனை நீவர் ஆசீர்வதியும் ஏசப்பா. இந்த ஓய்வு நாள் ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். நீவர் எங்களை வழி நடத்தும். நீவர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சரி, ப்ரேயர் பண்ணிட்டோம். இந்த ஃபோன் எங்குதுன்னு பார்ப்போம். அதோ இருக்கு ஃபோனு. டன் 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 டன். சரி, போய் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது உள்ள என்னதான் இருக்குன்னு. இல்லைன்னா இவ்வளோ ஸ்டேட்டஸ் வந்திருக்கே ஒரு ராத்திரிக்கே. சரி, அதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதுனா FB உள்ள போகுது லிங்க்கு. சரி, அதையும் தட்டி பார்ப்போம். அட, பாட்டு நல்லா தான் இருக்கு. அடுத்தது என்ன? அடைச்சா ஒரே ஆபாசமாக இருக்கு. இந்த ஃபோன் ஓப்பன் பண்ணாவே இதே தான். சரி சரி, அடுத்தது பார்க்கலாம். டான்ஸு சூப்பராக இருக்கே. அடடா, ஆத்மா கத்திரி சோத்திரி சொல்கிறதுக்கே மறந்துட்டுமே. சா, அதுக்குள்ளே இந்த பேயை தொட்டுமே. சி, தலைப்போ. ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஏசப்பா, நான் சீக்கிரம் ஆலயத்துக்கு போனோம். நான் போய் இப்போ ரெடி ஆகிறேன். சர்ச்சுக்கு போறாங்க. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு தலைவா. எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு எதுல வீக்னஸ்? பணம், மணி. சரி, ரெடி ஆகிட்டு நம்ம சர்ச்சுக்கு போவோம். சரி, ரெடி ஆகிட்டோம், கிளம்பலாம். பவி சொல்லுங்கக்கா. வேலைக்கு வாமா இன்னைக்கு. இல்லைக்கா, நான் சர்ச்சுக்கு போகணும். இன்னைக்கு ஓய்வு நாள் ஆராதனை. வேலைக்கு வாமா. இல்லைக்கா, நான் சர்ச்சுக்கு போகணும். வேலைக்கு வா, காலையிலே வந்துரு. 10 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நான் காலைல சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கு போகலாம் காலை பஸ் திட்டுவார் என்ன. அவர் திட்ட மாட்டார். வேலைக்கு வா நீ. நான் இத்தனை நாளாக சம்பளம் வந்தால் 500 ரூபா தான் உனக்கு கொடுத்துன்னு இருந்தேனா. இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் தரேன். வேலைக்கு வந்துரு. 10 மணிக்கெல்லாம் அனுப்புவீங்களா? கண்டிப்பாக அனுப்புவேன். நல்லா அனுப்புவா. உண்மையாவா? உண்மையாவே நிச்சயமா அனுப்புவேன். நல்லா அனுப்பு. சரி, இருங்கக்கா, யோசிச்சு சொல்கிறேன். ஆராதனை 12 மணி வரைக்கும். 10 மணிக்கு அப்புறம் 2 மணி நேரம் டைம் இருக்குதே. சரி, அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. போயிட்டு வேலைக்கு போயிட்டு 10 மணிக்கெல்லாம் ஆலயத்துக்குள்ளே வந்துடுறேன் ஏசப்பா. நான் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வாடி வா. நல்லா மாட்டினியா? வா. அக்கா, போகலாமா? போலாம் வாமா. டைம் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சுக்கா போகிறேன். வா. காசை பத்திரமா வச்சுக்க. தாராத்திர போகிறேன். இது 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு. வா, சர்ச்சுக்கா போவா. வா, பார்த்துக்கிறவா. 10 மணிக்கு அனுப்பிச்சிட்றேண்ணா. வா. இது 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு. பத்திரமா வச்சு காசை. சர்ச்சுக்கு போவியா? எப்படி போகிறேன்னு நானும் பார்த்துட்றவா. இது 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு. பத்திரமா வச்சுக்கோ. சர்ச்சுக்கா போவ. எப்படி அனுப்பணும்னு நானும் பார்க்குறவா. 2 காசை வச்சுக்க. எக்ஸ்ட்ரா தான் வச்சுன்னுக்கிற. காசு நிறையா தான் தரேன். வேலைக்கு வந்துடு சீக்கிரமா. டைம் ஆயிடுச்சு, போகலாம். 10 மணிக்கு வந்துடு சீக்கிரம். 10 மணிக்கு போயிடுமா, சீக்கிரம் வந்துடுண்ணா. சரிக்கா சரிக்கா.
இது என்ன அப்ப பாக்கிறதுக்கு முகம் வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற மாதிரியா இருக்கு. இந்த முகம் ஐயோ நான் வர மாட்டேன். அங்கன ஒரே நெருப்பா இருக்கு, நான் வர மாட்டேன். என் கூட தானே இந்த இத்தனாலா? இல்ல இல்ல நான் வர மாட்டேன். ஐயோ நான் வர மாட்டேன். மாட்டிட்டியா? வந்துட்டவா? வா வா வந்துட்டவா? ஐயோ என்ன எத்தனை இப்படி நரகத்துல தள்ளிட்டே, உன்னை நம்பி வந்தனே. பணமா பணம் வா வந்தல்ல, பணம் வேணும் தானே வந்தவா? ஐயோ உடம்பெல்லாம் எரியுது, என்னால தாங்க முடியல. ஐயோ எரியுது. நல்லா மாட்டி பணத்துக்கு ஆசைப்பட்டேன்னு. வா வா மாட்டினியா? வா நானும் உன் கூட தான் இருப்பேன். வா நீ என் கூட, நான் உன் கூட தான். வா மாட்டினியா? வா. ஐயோ உடம்பெல்லாம் எரியுது, என்னால தாங்கவே முடியல. ஐயோ கை காலில் ரொம்ப எரியுது. இப்படி பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் வந்து இப்படி நரகத்துல மாட்டிக்கினேனே. ஏசப்பா இப்போதான் ஆண்டவர் என்னை உணர்றேன், என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இது முதல்ல தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன் ஏசப்பா. என்ன மாதிரி நீங்களும் அந்த தவறை செய்யாதீங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு போகாதீங்க. நான் பணம் பண்ணணும்னு போனதுனால தான் இப்படி வந்து நரகத்துல மாட்டிட்டு இப்படி எனக்கு நான் அப்படி எரிஞ்சிட்டு இருக்கேன். நீங்களாவது டெய்லியும் ப்ரேயர் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரோடு இணைஞ்சிருங்க. நான் இப்படி வந்து ஆண்டவரை தேடாதனால தான் இப்படி வந்து நரகத்தில் மாட்டிக்கிட்டேன். நீங்களாவது எப்பவுமே ஆண்டவரோட இணைஞ்சிருங்க. 1 தீமோத்தேயு 6:10 கூட ஒரு வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேற இருக்கிறதுன்னு. அதை படிச்சு கூட என் புத்திக்கு உரைக்காம இப்படி வந்து நான் நரகத்தில் மாட்டிக்கிட்டேன். நீங்களாவது அந்த தவறை உணர்ந்து நீங்களாவது இதுக்கு மேலே ஆண்டவர் கூட இருங்க. எல்லாருக்கும் நன்றி. நன்றி. இப்பொழுது ஜூனியர் அண்ட் சீனியர் பாய்ஸ் டான்ஸ், ஃபியூஷன் டான்ஸ், பெத்தலையில் பிறந்தவரை என்ற பாட்டுக்கு நடனமாட வருகிறார்கள். ஜூனியர் அண்ட் சீனியர் பாய்ஸ். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏசாயா 7:14. ஈசா என்னும் மணிமரத்திலிருந்து ஒரு துளி தோண்டி அவன் வேர்லேருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும். ஏசாயா 11:1. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமம். மத்தேயு 1:23. இக்காலத்து மரியாள் ஸ்கிட் பை சீனியர் கேர்ள்ஸ். மரியாதை கிருபை பெற்றவளை எழுத்துடு. ஐயோ ஐயோ ஐயோ, நானா கையும் வரலையே காலம் வரலையே கனவான் என்னவான்னு கூட தெரியலையே. தேவதூதரன் முன்னே நிற்கிறார். நீ தேவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஐயோ நானா வெயிட் அண்ட் சி 1 செகண்ட். ஐயோ பெரிய பங்களா வாங்கணுமே, பெரிய கார் வாங்கணுமே, நாங்கள் நெட்டெல்லாம் போட்டு ஜலிச்சுனுக்கணுமே. அதெல்லாம் இல்லை. வானத்தையும் பூமியையும் உருவாக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு வயிற்றில் குழந்தையாக பிறக்க போகிறார். என் வயிற்றுல, அதுவும் என் வயிற்றுல இயேசு. எனக்கோ ஒரு நாள் பைபிள் படிக்கிறேன், அதுவும் என்னை சுருக்குன்னு குத்துது. எனக்கோ ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறேன், அதுவும் என்னை சுருக்குன்னு குத்துது. அதுவும் சர்ச்சுக்கு போனால் அந்த காலையாக பேசுகிறேன், ஆவியானவர் வந்து பேசுகிறேன், அது என்னை சுருக்குன்னு குத்துது. நான் தொள்ளாயிரம் சும்மாதே எனக்கு இவ்வளோ கஷ்டம். நான் அப்போ என் வயிற்றுக்குள்ளே வந்துட்டா நான் இன்ஸ்டாகிராம் பார்க்க முடியுமா, வாட்ஸ்அப் பார்க்க முடியுமா, ஃபேஸ்புக் பார்க்க முடியுமா, பார்த்து நான் ஆட்டம் போட்டு இருக்க முடியுமா? நான் கொஞ்சம் அப்படி தான் இருப்பேன். இயேசுவின் திட்டத்தை மீறினால் நரகத்துக்கு போய் விடுவாய். அஸ்கு புஸ்கு அதெல்லாம் ஏஸ்பன் மன்னிச்சு விட்றாரு. நரகத்துக்கே போய் விடுவாய். அதெல்லாம் ஏஸ்பன் மன்னிச்சு விட்றாரு. மரியாதை நில்லு, போகாத. ஐயோ மரியாதை போகாத. நன்றி. அடுத்து ஒரு ஸ்கிட்டு, தேவனை புரிந்து கொள்வது எப்படி. ஜூனியர் அண்ட் சீனியர். இப்போ ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த நாள் நான் தந்ததுக்கு நன்றி ஏசப்பா. நான் இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏசப்பா, நீங்கள் சொல்லிக்கிறீங்க எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் வேலைக்கு போகிறேன், என்னை பாதுகாப்பாக பார்த்துக்கொள்ளுங்க.
ஸ்கூட்டியில் போகலாம். ஐயோ ஸ்கூட்டி பஞ்சர் ஆகிட்டுக்குதே. சரி ஸ்கூட்டி ஓர தள்ளிட்டு பஸ்ஸுக்கு நிற்கலாம். பஸ்ஸு 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 நில்லு நில்லு நில்லு. ஐயோ பஸ்ஸு போயிடுச்சு. சரி ஆட்டோங்க நிற்கலாம். ஆட்டோ ஆட்டோ நில்லு நில்லு நில்லு. எங்கம்மா போனா? கொஞ்சம் வேலூர் பண்ண வர்றீங்களா? ஏறுமா போகலாம். சீக்கிரம் போங்க. இருமா பஸ் ஆக்சிடென்ட் ஆகி இருக்குது நீ வேற. சரி சீக்கிரம் போங்க. வேலூர் வந்துச்சு இறங்குமா. சரி எவ்வளோமாச்சு? 100 ரூபாய் கொடுமா. இந்தாங்க மைக்கு மைக்கு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன டைம் ஆகுது? இந்த டைமுக்கு வர? இந்த மாதிரி டைமுக்கு கரெக்டாக வரலைன்னா வேலை விட்டு நின்றுடு. எனக்கு அடுத்து நீ தான் அசிஸ்டண்டாக இருக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அடுத்தது அவங்கள அசிஸ்டண்டாக போட்டுருவேன். வரும்போது ஸ்கூட்டி பஞ்சர் ஆயிடுச்சு, பஸ்ஸுக்காரன் நிற்கல, அந்த ஆட்டோக்கார சீக்கிரமாக போனால் மொல்லமாக தான் வரான். அந்த சாக்கு புக்கெல்லாம் சொல்லாத, கரெக்டான டைமுக்கு வா. மேல் முதலாளிக்கு நான் என்ன பதின்னு சொல்வேன்? இவளை 2 பேர் அடியாளம் வச்சுனேன். இவளை அடிக்கிறதுக்கு எங்கே நான் உசுரோடு தானே வந்துக்கிறா. இவளை அடியாளம் வச்சே பண்ணா அடிக்கணும். இந்த பதவிக்கு நான் தான் வரணும். இந்த அடியாளை இவளை அடிச்சுட்டு இந்த பதவிக்கு நான் வந்து. ஐயோ பஸ் இருக்குதே, டைம் வேற 3 மணி ஆயிடுச்சு. சாப்பாடுக்கு போகணும். சாப்பாடு இருக்குதாம்மா? என்ன டைம் ஆகுது? இந்த டைமுக்கு வரீங்க? சாப்பாடு சாம்பார் தான் இருக்குது. பொரியல் இல்லை, அப்பளம் இல்லை, ரசம் இல்லை, ஒன்றுமே இல்லை. சாப்பிட்டா சாப்பிடுங்க, நான் போயினே இருங்க. சரி தாங்கம்மா சாப்பிட்றேன். ஏசப்பா நான் வந்து இந்த சாப்பாடை நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க. ஐயோ சாப்பாடெலாம் கீழே இறஞ்சி கிடைக்குதே. அங்கேயும் யாருமே இல்லை, இங்கேயும் யாருமே இல்லை. யார் தட்டி விட்டுருப்பாங்க? சரி எடுத்து வச்சிடலாம். சரி வீட்டுக்கு வந்துட்டோம், ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா நான் காலையிலேருந்து இத்தனை சோதனைகளை கண்டு வச்சிங்களே ஏசப்பா, நீங்கள் கொஞ்சமாச்சே பார்த்தீங்களா ஏசப்பா? என் கூட இருக்கிறீங்களா இல்லையா ஏசப்பா? நீங்கள் மகளே யார் நீங்கள்? நான் தாம்மா இயேசு கிறிஸ்து. வாங்க வாங்க. இது எப்பயுமே நீங்கள் என் கூட இருக்கிறேன்றீங்க. இன்னைக்கெல்லாம் நான் இத்தனை சோதனைகளை கண்டு வச்சேன். நான் பார்த்தீங்களா இல்லை? என் கூட இருக்கிறீங்களா இல்லை எனக்கு கூட எனக்கு தெரில. ஏம்மா அப்படி சொல்கிற? நான் இத்தனை சோதனைகளை கண்டு வச்சிங்களே, நீங்கள் பார்த்தீங்களா? நான் தாம்மா உனக்கு எல்லாமே அந்த கஷ்டத்தை கொடுத்தேன். அப்போ அந்த ஸ்கூட்டி என்ன ஆச்சு? அந்த ஸ்கூட்டியை நான் தாம்மா பஞ்சர் பண்ணேன். ஏன்னு தெரியுமா? நீ போகிற வழியில் உன்னை பிடிக்காதவங்க சில பேர் உன்னை சாகடிக்கணும்னு ஆள் வச்சு அடிக்கிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. உன்னை அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் நானே வந்து உன் வண்டியை பஞ்சர் பண்ணேன். அப்போ அந்த பஸ்ஸுக்காரையா நிற்கல? நான் வந்தப்போ தான் அந்த பஸ் எடுப்பேன். அதுவும் நான் கரெக்டான டைமுக்கு வந்துக்கிறேன். அந்த பஸ்ஸு கரெக்டான டைம் வந்து ஏன் என்ன ஏற்றின்னு போலது? நான் தாம்மா பஸ்ஸோட மைண்டை மாற்றி அப்படியே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டேன். ஏன்னா நீ போகிற இருந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆக இருந்துச்சு. நான் தான் காப்பாற்றினேன். ஒருவேளை நான் அப்படி அவங்க மைண்டை மாற்றாமல் நீ அதில் ஏறி இருந்தேன்னா இன்னத்துக்கு நீ ஆக்சிடெண்ட்டில் செத்துருப்பம்மா. உன்னலேருந்து காப்பாற்றதை அப்படி பண்ணேன். அப்போ அந்த ஏன் மேம் ஏன் திட்டுறாங்க என்ன அப்படி? அது ஏன்னா உனக்கு ஒரு ஹையர் ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்காக உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்மா. ஒருவேளை நீ வந்து எதிர்த்து பேசுறியா, அந்த இடத்துக்கு அந்த பதவிக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கிறியா இல்லையா அப்படின்றதுக்காக தான் உன்னை செக் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த சோதனையை கொடுத்தேன். அப்போ அந்த சாப்பாடு யார் தட்டி விட்டுருந்து? சரி யார் மேலேருந்து சரி யார் இல்லை? அப்போ யார் தட்டி விட்டது? அதை நான் தாம்மா தட்டி விட்டேன். ஏன்னா நீ சாப்பிட இருந்த சாப்பாடில் விஷபல்லி விழுந்துருந்துச்சு. ஒருவேளை நீ அதை சாப்பிட்ருந்தனா இன்னத்துக்கு நீ இறந்துருக்கமா. அதனால தான். ஏசப்பா இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு ஏசப்பா. நீ இப்போ புரிஞ்சுக்கணுமா? நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறதில்ல. நான் வந்து எதனா ஒரு கஷ்டம் கொடுத்தேன்னா அவங்களுக்கு ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். ஒன்று அவங்கள ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக, இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்கள ஆசீர்வதிக்க போகிறதுக்காக. சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் புரிஞ்சுக்கிறதில்ல. இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி. இறுதியாக ஒரு டான்ஸ். பிரைமரி கேர்ள்ஸ் இயேசு பிறந்தாரே பெத்லஹேமிலே என்ற பாட்டுக்கு பிரைமரி கேர்ள்ஸ் டான்ஸ் ஆட வராங்க.
சின்ன இயேசு பாலனே, உன்னில் நாங்கள் பிறந்திட எமக்கு இடமுண்டா. உனக்காய் பிறந்தாரே, மகிழ்ந்து பாடிடு. உனக்காய் பிறந்தாரே, மகிழ்ந்து பாடிடு. Happy Christmas, Happy Christmas, Merry Christmas. Happy Christmas, Happy Christmas, Merry Christmas. இயேசு பிறந்தாரே, பெத்லஹேமிலே. இயேசு பிறந்தாரே, பெத்லஹேமிலே. பாலம் நாங்கள் கூடி வந்தோம், வாழ்த்து பாடல் பாட வந்தோம். நல்ல செய்தி கூறுவோம், நடனமாடி பாடுவோம். Happy Christmas, Merry Christmas, Hallelujah. 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 நன்றி. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றார். லூக்கா 1:28. உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களாம் உங்கள் பிள்ளைங்க ஆடுறத மகிழ்ச்சியோடு பார்த்துருக்குறீங்க. இதுக்காக நாங்கள் 2 மாதமாக டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் நாங்கள்லாம் இரவும் பகலுமாக அந்த பிள்ளைகளுக்கு, நீங்கள் நம்ம வீட்டில் 3 பிள்ளைங்களை வச்சுன்னா சமாளிக்கிறது கஷ்டம். இத்தனை பிள்ளைங்களையும் வச்சு சமைனா பாஸ்டர் அவன் அடிச்சிட்டான் இவன் அடிச்சிட்டான், ஏதாவது ஒன்று டம்மால் டிமில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று உடச்சிட்டே இருப்பாங்க இவ்வளோ பிள்ளைங்களும். இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை தான் நாங்கள் பார்க்குறோம். இவங்க இப்போ படுற நாங்கள் கஷ்டத்தை பார்க்கல, இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பார்க்குறோம். எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான நேரம். நீங்கள் கப்பலோட்டிய தமிழன் சினிமாவை பார்த்துருப்பீங்க, இப்போ வரலாறில் படிச்சிருப்பீங்க. எல்லாம் கேட்டாங்கன்னா பெரிய சிதம்பரம் ரகசியமானு கேட்பாங்க. சிதம்பரம் கோயில் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த கோயிலில் முதன்மையாக இருக்கிற அந்த குடும்பம் வ.உ.சி. சிதம்பரனாருடைய குடும்பம், அவருடைய கப்பலோட்டிய தமிழனுடைய சொந்த பேரை இன்னைக்கு நமக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க ஆண்டருடைய வார்த்தையை அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. அவங்க ஏன் ஏசாமி ஏற்றுக்கொண்டாங்க அதை சுருக்கமாக அவங்க சாட்சி கூட ஒரு சிம்பிளாக சுருக்கமாக சொல்லிவிட்டு அதை சொல்லுவாங்க. நான் நம்புகிறேன் எப்படி ஏசாமி ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி. அவங்க இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதுக்கு செய்திக்கு முன்பாக ஐஎல்சி ஐயர் புஷ்பராஜ் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்கள முதலாவது கனம் பண்ணுறோம், 2வது ஐயாவையும் கனம் பண்ண விரும்புகிறோம். ஐயா வாங்க, மேலே வாங்க. வரும்போது எல்லாரும் கையை தட்டி எல்லாரும் வரவேற்பு கொடுப்போம். ஐயா வாங்க. இப்போ ரெவரன் புஷ்பராஜ் ஐயா, இவங்க ஐஎல்சியில் பாஸ்டா ஐயராக இருக்கிறாங்க. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம், உம்மை தோத்தரிக்கின்ற சுவாமி. உம்முடைய பிறப்பின் செய்திக்காக இந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. உம்முடைய பிறப்பு இந்த உலகம் முழுவதுமாக சந்தோஷப்படுகின்ற ஒரு காரியம் சுவாமி. ஆகவே இந்த உலகத்தினுடைய இல்லத்திலையும் உலக மக்களுடைய உள்ளத்திலும் நீ பிறந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் அம்மா கூட உம்முடைய செய்தி கொடுக்க வருகிறார்கள் சுவாமி. அந்த செய்தி ஆசீர்வதிங்க. எல்லாருடைய மனசில் பேசி சமாதானமான கருத்தை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ. இப்போ அவளோட எதிர்பார்த்துருக்கிற KS பாலையா, கப்பலோட்டிய தமிழனுடைய சொந்த பேரனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாம் கையை தட்டுங்க. இந்த மாதம் முழுவதும் ஐயா ரொம்ப பிஸி, கலை போட்டிருக்கிறாரு. வாங்க ஐயா. ஆண்டுடைய வார்த்தை இன்னும் ப்ரோக்ராம் இருக்குது, இன்னும் போயிடாதீங்க. பிள்ளைங்களுக்கு பரிசு வகைகள் இருக்குது. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வந்து இப்படியாக சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையாக பிள்ளைங்க டான்ஸு ஸ்கிட்டு எல்லாம் செஞ்சாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் அமைதலாக
நான் பேசுறதை கேட்கணும். அருமையானவர்களே, நான் பேசுறதுக்கு முன்னதாக ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி. எவ்வளோ அருமையாக இந்த பிள்ளைங்க உம்மை குறித்து நாடகம் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் உம்மை வெளிப்படுத்தி காட்டுறாங்க. நன்றி சுவாமி. இந்த பிள்ளைகளை இவ்வளவாய் பயிற்சி கொடுத்து இவர்களை உம்மை குறித்து அவர்கள் ஆராதிக்கத்தக்கதாக இந்த சபை மக்கள் அவர்களுக்கு உதவி பண்ணி எல்லாவற்றையும் செய்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறேன். இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியிலே நீர் இருந்தருளும், எங்களோடு பேசும். பாவியாகிய என்னை உமது ஆவியினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இன்னைக்கு உங்கள் பாஸ்டர் சொன்ன மாதிரி நான் வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன். அவங்களுடைய நேரடி ஃபேமிலியில் நான் ஒரு அங்கத்தனாக இருக்கிறேன். ஆனால் என்னையும் கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எங்கள் குடும்பத்தில், எங்கள் பரம்பரையில் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கினதே கிடையாது. அது ரொம்ப விரோதமானது, அது சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி அதை தூரமாக வச்சுருந்தோம். ஆனால் இந்த அன்புள்ள ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக என்னை சந்தித்தார். என்னை ஏன் சந்தித்தார்னா, உலகத்தில் எல்லா விதமான ஆஸ்தி, பணம், சொத்து எல்லாம் இருக்குது. சமாதானம் இல்லாதவனாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். சந்தோஷம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் இருக்குது, வசதி இல்லை, அதுக்கு மேலே சம்பூர்ணமாக என் வாழ்க்கை இருந்தது. ஆனால் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. நிம்மதியை தேடி இந்த உலகத்தில் எதையோ முயற்சி பண்ணேன், எங்கெங்கேயோ போனேன், என்னென்னவோ செய்தேன். எதுவுமே எனக்கு அந்த நிம்மதி கொடுக்கல, அந்த சந்தோஷம் கொடுக்கல. கடைசியில் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கலான்ட்டு போனேன். அப்போ தான் இந்த ஏசாமி என்னோட பேசினார். அவர் பேசுகிற சத்தத்தை நான் கேட்டேன். அவர் எனக்கு உண்மையான சந்தோஷத்தை தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார். அவரிடத்துல சந்தோஷம், நிம்மதி இருக்குதுன்னு என்னோட பேசினார். நான் தேடினேன், அவரை உண்மையாக தேடினேன். இந்த பைபிளை இருந்து சில வசனங்களை எனக்கு பேசினார். அதை படித்தேன், உணர்ந்தேன். எனக்கு உண்மையான சமாதானம், சந்தோஷத்தின் வழியை இதிலிருந்து காட்டினார். நான் உலகத்தில் தேடினேன், பணத்தில் தேடினேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் எப்போ தற்கொலைக்கு போனனோ அந்த நேரத்தில் என்னோட இதன் மூலமாக பேசி இதில் இருக்குது சந்தோஷம், இதில் இருக்குது சமாதானம்னு சொன்னார். அதை படித்தேன். எனக்கு உண்மையாக அந்த சந்தோஷம் கிடைத்தது, அந்த நிம்மதி கிடைத்தது. ஆகையினால இதை நான் ஏற்றுக்கொண்டேன். உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இது எனக்கு கொடுத்ததுனால இதுதான் உண்மையான வழி, இதுதான் சரியான பாதை, இதை பின்பற்றினா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பினேன், இதை பின்பற்றினேன். அதனால தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் வந்து நான் நின்று இப்படியா பேசிகிட்ருக்கேன். இல்லைன்னா நான் என்னைக்கோ செத்து போயிருப்பேன். பார்த்தீங்களா, நம்முடைய அன்புள்ள ஆண்டவர் என்னை போல ஒரு மனுஷனை மாற்றினார், சந்தித்தார். இன்றைக்கி எத்தனையோ பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. சமாதானத்தின் வழி, நிம்மதியின் வழி, சந்தோஷத்தின் வழி, அதை தேடி அலைந்து திரிந்துட்டு இருக்கிறோம். அதற்காக எத்தனையோ வழிகளை முயற்சி பண்ணுறோம்,
கிடைக்காம ஏமாந்து போகிறோம். ஆனால் இன்னைக்கு இந்த இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, இதில் இருக்குது சமாதானம், இதில் இருக்குது சந்தோஷம். இதை உண்மையாக நம்பி, இதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு, இதை உண்மையாய் பின்பற்றும் பொழுது அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. நான் ரொம்ப சுருக்கமாக என் சாட்சியை சொல்லிட்டேன். ஆனால் உண்மைக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் நேரம் இருக்கும் பொழுது உங்கள் மத்தியில் நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன் இன்னொரு தடவை. ஏன்னா இன்றைக்கி இன்னும் நிறைய பிள்ளைகள் நடிக்கணும், பாடணும், இன்னும் நிறைய நேரம் இருக்குது. ஆகையினால உங்களுடைய நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஒரு சின்ன 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த வார்த்தையிலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36, 37 வசனம். தயவு செய்து கொஞ்சம் சத்தமாக படிங்க. 36, 37, 38 இந்த 3 வசனம் மாத்திரம். பார்த்தீங்களா? இங்கே மரியாளுக்கு தேவதூதன் காட்சி கொடுக்குறான். காட்சி கொடுத்து என்ன சொல்கிறான்னா, அவளுடைய உறவினராகிய எலிசபெத்தை குறித்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவருடைய முதிர் வயதில் அவளும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த மரியாள்கிட்ட அந்த தேவதூதன் சொல்கிறான், நீ உனக்கு ஒரு குமாரன் பிறக்கும், உன் வயத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு குழந்தை தோன்றும்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து, இது எப்படி ஆகும், நான் எனக்கு இன்னும் திருமணம் கூட ஆகலையே, ஒரு கன்னி பெண்ணாக இருக்கிறேன், எனக்கு எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவள் சந்தேகப்பட்டுட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது தேவதூதன் சொல்கிறான், எப்பா இது மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு அதிர்ச்சி. என்னது? உன்னுடைய உறவின பெண் எலிசபெத் எனக்கூடியவள், அவள் வயதானவள், உலகத்தாரால என்னன்னு அழைக்கப்பட்டா, அவ ஒரு மலடி என்று அழைக்கப்பட்டா, அவளால் கர்ப்பம் தரிக்க முடியாதவன்னு அழைக்கப்பட்டா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை இப்போ ஆண்டவர் அவளுடைய வயிற்றிலும் ஒரு பிள்ளையை உண்டு பண்ணி இருக்கிறாரு. அந்த பிள்ளை இன்னைக்கு 6 மாத கருவாக இருக்குன்னு சொல்கிறாரு. சொல்லி தேவதூதன் என்ன சொல்கிறாரு? சொன்ன பிறகு என்ன சொல்கிறாரு? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு அதுதான் வார்த்தை. ஒரு வைராக்கியமான ஹிந்து, ஒரு முரட்டாட்டமான ஹிந்து, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவம், வேதம் என்றால் வெறுத்தேன், அசிங்கம் நினைச்சேன். அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, அருவருப்பு. ஒரு வித்தியாசமான மக்களுடைய இது பைபிளு. அதை நான் தொட்டேன்னா எனக்கு அது தீட்டு, அந்த தீட்டு என்னை ஒட்டிக்கும். ஆகையினால இந்த பைபிளெல்லாம் எனக்கு ஒத்து வராது இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த கிறிஸ்துவ மதத்தை வெறுத்தேன், கிறிஸ்தவர்களை வெறுத்தேன். அவர்கள் யாரும் என்கிட்ட வந்து எதையுமே பேச முடியாது, இப்படி ஜீவிச்சிட்டு இருந்தேன். என் பணம், என் பொருள், என் ஆஸ்தி, என் படிப்பு, என் வேலை, எல்லாம் என் சொத்து, இவைகள் எனக்கு போதும், இவைகள் எனக்கு நிறைந்திருக்குது. நான் ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். ஆகையினால எனக்கு எல்லாம் இருக்கிறது. இந்த கிறிஸ்து எனக்கு வேண்டாம், இந்த ஏசாமி எனக்கு வேண்டாம், இந்த பைபிள் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் ஒத்து வராது. இப்படி இருந்துகிட்டு இருந்தேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் அவரை வேண்டான்னு, நான் அவரை வெறுத்தேன், அவருக்கு விரோதமா போனேன். எனக்கு இந்த மதம் ஏற்ற மதம் இல்லை, கிறிஸ்துவ மதம் எனக்கு உரியதில்லை. நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன். என்னுடைய மார்க்கம் ஒரு பெரிய உயர்ந்த மார்க்கம். இந்த உலகத்தில் எனக்கு பெரிய பேர் புகழ் இருக்கு, எனக்கு பெரிய மதிப்பு இருக்கு, எனக்கு நிறைய ஆஸ்தி இருக்கு, நான் பெரிய பணக்காரன், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு மேட்டிமையான ஒரு உள்ளத்துல இருந்தேன். ஏசாமி சொல்றாரு, அப்படியா
பார்க்கலாம். என்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு வயதான ஸ்திரீ, இந்த உலகத்தால மலடி என்று அழைக்கப்பட்டவள், அவளுக்கு அங்கே தேவன் ஒரு பிள்ளையை உண்டு பண்றாரு. அப்படியே வித்தியாசமா எதிர்மறையில என்ன பண்றாரு, ஒரு கன்னி பெண் அவளுக்கு ஒரு குமாரனை, ஒரு குழந்தையை ஏற்படுது. பாருங்க, ஆண்டவர் எப்படி எவ்வளவு ஒரு வித்தியாசமானவராக இருக்கிறார். ஒரு வயதான பெண்ணு, இந்த உலகத்துல அவளை ரொம்ப தாழ்மையா நினைக்கிறாங்க, இழிவா பேசுறாங்க. இந்த பொம்பளை ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லை, அவங்களுக்கு மனசுல வந்ததை வாயில வந்ததை பேசுறாங்க. ஆனா தேவன் என்ன பண்றாரு, என்னால் முடியும், என்னால் முடியும். இந்த உலகம் உன்னை பார்த்து மலடின்னு சொல்லலாம், இந்த உலகம் உன்னை பார்த்து ஒன்றுக்கு உதவாதவன் சொல்லலாம், இந்த உலகம் உன்னை பார்த்து நீ லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லும், இந்த உலகம் உன்னை பார்த்து நீ யாரு, உனக்கு ஒரு படிப்பறிவே இல்லை, உனக்கு புத்தியே இல்லை சொல்லும். ஆனா தேவன் சொல்றாரு, நீ எனக்கு வேண்டியவள், நீ எனக்கு ஏற்றவள், உன் பேரிலே நான் சித்தமாயிருக்கிறேன், நீ என்னுடைய ராஜ்யத்திற்கு தேவைப்படுகிறாய் என்று உலகம் நம்மை பார்த்து சபிக்குது, உலகம் நம்மளை கேலி பண்ணுது, உலகம் நம்மை பரியாசம் பண்ணுது. ஆனா அங்கிருந்து தேவன் பார்க்கிறாரு, ஏசாமி பார்க்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகம் உன்னை பழிக்குது, இந்த உலகம் உன்னை அவமானப்படுத்துது, இந்த உலகம் உன்னை கேடு பேசுது, இந்த உலகம் உன்னை அசிங்கப்படுத்துது, இந்த உலகம் உன்னை பரிகாசம் பண்ணுது. ஆனா எனக்கு நீ தேவை, நீ மிகவும் முக்கியமானவள் என்பதை தேவன் தெரிந்து கொண்டு என்ன சொல்றாரு, நமக்கு நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அதற்கு பதில் தருகிறார். இந்த வயதான மூதாட்டியான எலிசபெத்தை அவளை நோக்கி அவர் பார்த்து அவளுடைய கற்பத்திலே ஒரு கனியை உண்டாக்கினார். அதே வேளையில அந்த கன்னி பெண்ணுக்கு கற்பத்திலே ஒரு கனியை உண்டாக்கினார். அருமையானவர்களே, இந்த உலகம் நம்மை வெறுக்கும், இந்த உலகம் நம்மளை அசிங்கமாக பேசும், இந்த உலகம் நீங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லும், இந்த உலகம் கேலி பண்ணும், பரிகாசம் பண்ணும், ஒதுக்கி வைக்கும். இந்த ஜனம், இந்த 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 குடும்பம், இந்த ஸ்திரீ, இப்படிப்பட்ட ஆளு எனக்கு வேண்டாம், உலகம் ஒதுக்கும். ஆனால் நம்மை நேசிக்கிற, நம் பேர்ல அன்பு கூறுகிற நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு வேண்டியவள். உன்னுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை, வேதனை, கஷ்டம், துன்பம், வியாதி எதுவாக இருந்தாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இங்கே தேவதூதன் வந்து மரியாளுக்கு சொன்னாரு. நான் வயதானவனுக்கு மாத்திரம் அங்க கனியை கொடுக்கல, கன்னிப்பெண் உனக்கும் நான் கொடுக்க முடியும், ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனக்கு அருமையான மக்களே, நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தினால ஒதுக்கப்பட்டிருக்கலாம், அசிங்கப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீங்க ஒண்ணுக்கு உதவாதங்கன்னு இந்த உலகம் சொல்லும். தேவன் சொல்லுகிறார், என்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு என்னால் முடியும். இந்த உலகம் உன்னை வெறுத்து தள்ளும், இந்த உலகம் உன்னை ஒதுக்கி வைக்கும். ஆனால் தேவன், நீ எனக்கு வேண்டியவள், நீ எனக்கு வேண்டிய மகன், எனக்கு வேண்டிய மகள், நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு சித்தமாயிருக்கிறேன். உனக்கு எந்த வழியுமே இல்லைன்னு அலைந்து திரிந்துட்டு இருப்ப, ஆனால் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனை வெறுத்தேன், கிறிஸ்தவர்ல வெறுத்தேன், வேதத்தை வெறுத்தேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன மாற்றினாரு. 21 வயசா இருக்கும் பொழுது ஒதுக்கின என்னை சந்திச்சாரு. இன்னைக்கு எனக்கு 65 வயசு. 22 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இதை தூக்க வச்சிட்டாரு. தேவனால் கூடாத காரியம்
ஒன்றுமில்லை. எப்பேற்பட்ட மனுஷனும் இதெல்லாம் தீட்டு நினைச்சேன். தேவன் சொன்னார், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னை சந்திப்பது, உன்னை மாற்றுவது, அந்த தீட்டு நினைச்ச அந்த புஸ்தகத்தை தூக்க வைக்கிறதுக்கு என்னால் முடியும், என்னால் முடியும். நீ என்னை வெறுக்கிறியா, என்னை அலட்சியப்படுத்துறியா, என்னை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறியா, நீ என்ன ஒரு வித்தியாசமான மக்களுக்கு சார்ந்தவன் சொல்றியா, இப்ப செய்யறேன் பாரு வேலையன்னு அவர் வேலையை ஆரம்பிச்சாரு. எந்த நோக்கத்துல, எந்த விசுவாசத்துல, எந்த ஒரு காரியத்தினால இங்கே நீங்க வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் இங்கே பங்கு பெறுவதனாலயா, இல்லது இவங்க இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க உங்களை அழைச்சாங்கன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. எந்த நோக்கத்தினால நீங்க வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஒரு பெரிய தேவையோடு, ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு பெரிய ஐயோ என் வாழ்க்கையில நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேனே, இந்த உலகம் என்னை கேலி பரிகாசம் பண்ணுது, இந்த உலகம் என்னை ஒதுக்கி வைக்குது, என்னால எதையுமே செய்ய முடியல, என்னால எதையுமே சாதிக்க முடியல, நொந்து போய் வெறுத்து போய் இந்த உலகத்துல ஜீவிக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா, இயேசு ஆண்டவரால் எல்லாம் முடியும். அங்கே இன்றைக்கு அந்த ஒரு மனுஷன் பேசினாரு, அவர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னாரு. நான் அதை முயற்சி பண்ணி பார்க்க போறேன். உண்மையா ஏசாமியானால எதெல்லாம் செய்ய முடியுமா? அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையா? நான் முயற்சி பண்ணி பார்க்க போகிறேன், நான் அதை ட்ரை பண்ண போகிறேன், அதை உண்மையான நான் சோதித்து பார்க்க போகிறேன். ஒருவேளை அப்படி நினைச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சோதித்து பார்ப்பீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவதூதன் மரியாளை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நம்மை பார்த்து அந்த இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை சாதித்து காட்ட, அது முடித்து காட்ட, அதை வெற்றி காட்ட தேவனால் முடியும். நீங்க அவரை உண்மையா விசுவாசிப்பீங்கன்னா, அவரை உண்மையா ஏற்றுக்கொள்வீங்கன்னா, அவரை உண்மையாக பின்பற்றுவீங்கன்னா, இந்த வேத புத்தகத்தை படிப்பீங்கன்னா, அவர் இப்பொழுது சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் முடியாத காரியம் எவ்வளோ பேர் நம்புறீங்க? எவ்வளோ பேர் நம்புறீங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அநேகம் பேர் நம்புறீங்க. நிச்சயமா செய்வார். இந்த கிறிஸ்மஸ், வரக்கூடிய புதிய ஆண்டு, தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய எல்லா நிலையிலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகையினால நாம ஒரு சின்ன ஜெபத்தோடு என்னுடைய உரையை நான் முடித்து கொள்ளுகிறேன். மேற்கொண்டு காரியங்கள் இருக்கிறது, ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, ஆமா சுவாமி, மரியாளை பார்த்து நீர் சொன்னது போல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னை போல ஒரு விக்கிரகாராதனைக்காரன், என்னை போல அந்த வேண்டாத அந்த காரியங்களை நம்பிக்கொண்டிருந்த என்னை நீர் மாற்றினீர். கிறிஸ்துவம் என்றால் அது அசிங்கம், கிறிஸ்துவம் என்றால் அது அருவருப்பு, வேத புத்தகம் என்றால் அது தீட்டு, இப்படின்னு இருந்த என்ன ஆண்டவரே, என்னை பார்த்து நீ சொன்னீர், என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்துல சமாதான, சந்தோஷம், நிம்மதியை தேடி அலைஞ்ச, இந்த உலகம் உனக்கு கொடுக்க முடியல, என்னால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி என் வாழ்க்கையில நீர் ஆண்டவரே அந்த உண்மையான சமாதானம், அந்த உண்மையான சந்தோஷத்தை நீர் கொடுத்தீர். என்னுடைய வாழ்க்கையில நீர் நிரூபித்து காண்பித்தர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை என்னுடைய வாழ்க்கையில நிஜமாக்கி காட்டினீர். அதே விதமாக வேத புத்தகத்திலே மரியாளை பார்த்து நீர் சொன்னீர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று. இன்றைக்கு இந்த அருமையான மக்களை பார்த்து நீ சொல்லுகிறீர்,
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்கள் கலங்கி தவித்துக் கொண்டு வியாகுலப்பட்டு அழுது கொண்டு, ஐயோ என் வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை இப்படியா இருக்கிறதே என்று கலங்கி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, இப்பொழுது நீ சொல்லுகிறீர், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறேன். இதை நம்பி விசுவாசித்து ஏற்று உம்மை உண்மையாக பின்பற்றி, உம்மை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு உம்மை உண்மையாக பின்பற்றி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லா கரங்களை தட்டும். உங்கள் எல்லாருக்கும் டான்ஸ் அடுத்து ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பரிசு கொடுக்குற ஒரு நேரம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அனுப்பி வச்சிங்க. இதுக்காக நாங்கள் 2 மாதம் ரொம்ப பாடுகள் பட்டோம். திருச்சபையில் டீச்சர்ஸ், இந்த வாலியண்டியர்ஸ் எல்லாரும் இரவும் பகலுமாக கடுமையாக உழைத்தாங்க. நாங்கள் 6 மாத காலமாக இதுக்காக பிள்ளைங்கள் பாதுகாப்புக்காக இரவும் பகலுமாக ஜெபம் பண்ணோம். எந்த பிள்ளைங்களுக்கும் எங்கேயும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா 20 ஆண்டுகளாக இந்த ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். அதனால் இந்த எல்லா முயற்சிகளுக்கும் பங்கு டீச்சர்ஸ், வாலியண்டர், சபையார், அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்க எல்லோரும் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், பண உதவிகள் கொடுத்தாங்க, ஜப உதவிகள் கொடுத்தாங்க. எல்லாம் உதவி செய்து ஆண்டவருடைய கிருபையினால தான் இந்த காரியம் நடந்தது. ஒரு சின்ன பின்னடைவு எப்போவுமே இந்த 20 வருஷத்தில் நடந்ததில்லை. சமாரிட்டன் பர்ஸ் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். நீங்களும் வந்திருக்கிறீங்க. நானும் 1 மணி நேரம் வரைக்கும் 2 மணி நேரம் வரைக்கும் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அது காலதாமதம் ஆவதும் என்று செய்தி வந்தது. ஆனாலும் பரிசு உண்டு. உங்களுக்கு வழக்கமாக கொடுக்குற பரிசு கொடுத்துருவோம். அந்த சமாரிட்டன் பர்ஸ் வரும்போது உங்களுக்கு அவங்க லிஸ்ட்டில் எழுதியிருக்கிறது நிச்சயமாக வந்த உடனே உங்களுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்படும். ஆனால் அதனால் உங்களை வெறுமையாக அனுப்ப எனக்கு மனதில்லை. உடனே ஆட்களை அனுப்பி உடனே பரிசுகளை வாங்கி கொண்டு வந்து பிள்ளைங்க ப்ரோக்ராம் கூட பார்க்காம போய் பரிசு வாங்கி வந்திருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து வெறுமையாக ஏமாந்து பிள்ளைங்க போகக்கூடாதுன்றதுக்காக. எதிர்பார்க்கல. இது வரைக்கும் 20 வருஷத்தில் நடக்கலை. ஃபோன் பண்ணால் ஃபோன் போகல. அதுதான் காரணங்கள். சில குளறுபடி தெளிவான நமக்கு தகவல் தெரியல. ஆனால் ஒரு தகவல் தெரிஞ்சது, கொஞ்சம் காலதாமதமாகும். வந்த உடனே நாங்கள் சொல்கிறோம். சொல்லிவிட்டு நீங்கள் எழுதியிருக்கிற லிஸ்ட்டில் பிரகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அதே போல் அந்த ப்ரோக்ராமுக்குரிய காரியங்கள், அந்த கிஃப்ட் அந்த வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு பரிசு வழக்கமாக கொடுக்கறத நாங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் இப்போ ஒரு டான்ஸ் பார்ப்போம். அடுத்தது நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கிற ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் அண்ணன் தன்ராஜன் வந்திருக்கிறாங்க. அவங்க ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அதன் பிறகு நமக்கு பரிசுகள் வழங்கப்படும். இப்போ நடனம். மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி ஒன்னு சொல்ல போறேன். வானதூதர் வாழ்த்துரைக்க வையமெல்லாம் வாழ்வு பெற, இடையர்கள் கூடி வர, ஞானிகள் தேடி வர, மாட்டு கொட்டகையில் சூசை மறி மத்தியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ராசாவா நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. நம்ம இயேசு சாமி பிறந்தாரு. ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். ஊரெல்லாம் மேளச்சத்தம், பாரெல்லாம் பாட்டு சத்தம். குயிலெல்லாம் பாட்டு பாடும், மயிலெல்லாம் ஆட்டமாடும். குடிசையில
கோயிலெல்லாம் மக்கள் கூட்டம். பங்காளி சண்டை இல்ல, பாசந்தா எங்க எல்ல. பூலோகம் மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் மாற்றி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பாக்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பாக்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதான்னு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதான்னு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, தக்குடுது 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 தக்குடுது. ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு தான், அது உலக வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலக வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதான்னு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். வேற லெவல் வரப்போகுது, எந்த வாழ்க்கை மாற போகுது. வேற லெவல் வரப்போகுது, எந்த வாழ்க்கை மாற போகுது. வேற லெவல் வரப்போகுது, எந்த வாழ்க்கை மாற போகுது. வேற 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 லெவல் வரப்போகுது, எந்த வாழ்க்கை மாற போகுது. வேற லெவல் இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இன்று வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், மகிமையான அற்புதங்கள் நடக்கும். இனி வேற லெவல் அற்புதங்கள் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். வேற லெவல் வேற லெவல் வேற 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 லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற வேற வேற. பிரவீனுக்கு நன்றி. கடந்த வருஷம் இதுக்கு முன்னாடி உள்ள வருடங்களிலெல்லாம் டான்ஸ் மாஸ்டராக இருந்து பிள்ளைகளுக்கு மிக அருமையாக ஒரு எந்தூஸ்டியாஸ்டிக்காக அவங்க வந்து டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு ஆஷிஷ் தம்பி அதை மாதிரி பிள்ளைகளுக்கு மிக அருமையாக காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக செஞ்சு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நல்லா பண்ணியிருக்கிறாப்புல. இருவருக்கும் மிகவும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லா கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாமா? பிரவீன் அண்ட் ஆஷிஷ். ஆசிஸ் பிரவீன் கொஞ்சம் முன்னாடி வாங்க, ஸ்டேஜ் கம் ஃபார்வர்ட். இவர் கரிகரியில் படிக்கிறார், வாங்க வாங்க. இவர் கரிகரியில் படிக்கிறாரு, அவர் சிஎம்சியில் வேலை செய்கிறார். ரைட், ஓகே. ஏன்னா உங்களுக்கு பெற்றோர், பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள் பிள்ளைகளெல்லாம் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக, ஐபிஎஸ் ஆஃபீஸராக, ஒரு தாசில்தாராக, ஒரு காவல் அதிகாரிகளாக தான் நாங்கள் பார்க்குறோம், ஒரு எச்சமாக பார்க்குறோம். பிள்ளைங்களை நாங்கள் அற்பமாக பார்க்குறதே கிடையாது.
உங்களை விட அதிகமாக கரிசனையோடு நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம். இந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் நிறைய பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்கிறேன்னா, வீடு வீடாக போய் கெஞ்சிரும். மானம் சூடு சொர்ணெல்லாம் விட்டுட்டு போய் நிற்கிறோம், குழந்தைங்கள அனுப்புங்கன்னு. நிஜமாக சொல்கிறேன். நிறைய பேருங்க பிள்ளைங்களை சண்டே கிளாஸில் இருந்து நாங்கள் 20 வருஷம் வளர்த்து அவங்க இந்து மறுபடி கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தைங்கள சண்டே கிளாஸ்க்கு அமைச்சிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த நிலையில் பிள்ளைங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்க நீங்கள் தயவுசெய்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நாங்கள் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு எல்லா கேரம் போர்டில், டென்னிஸ்லேருந்து, பேட்லேருந்து, பால்லேருந்து எல்லாம் கொடுத்து பிள்ளைங்களை நாங்கள் ஒன்றும் அப்படியே பண்ணிட்டு இருக்க மாட்டோம். வசனத்தை ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து, வசனத்தை சொல்லி கொடுத்து, அந்த பிள்ளைங்களை ஜபம் ப்ரேயர் பண்ண வச்சு ஒரு நல்ல நிலைக்கு நாங்கள் பிள்ளைங்களை கொண்டு வரோம். உங்கள் பிள்ளைங்க எதிர்காலத்தில் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களுக்கு தெரியும் எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் அரும்பாடுபடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையார் தயவுசெய்து நீங்கள் போக வேண்டாம், வெளியில் இருக்கிறவங்கட்டும் உங்களுக்கு ஒரு எளிய உணவு கொடுக்கப்பட்டிருக்குது. சின்ன பிள்ளைங்க அதே போல் திங்கட்கிழமை காலையில் 7 மணிக்கு சின்ன பிள்ளைங்களை மட்டும் தயவுசெய்து கூப்பிட்டு வந்துடுங்க, அனுப்பிச்சி வைங்க. அவங்களுக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அங்கே சும்மா அவங்களுக்கு ஒரு இது வச்சுருக்குறோம். அதனால் கலந்து கொள்ளுங்கள், நீங்களும் வாங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்களை அனுப்பிச்சி வச்சதுக்காக ஒரே நிமிஷம் நீங்களே ஒரு கையை தட்டிக்குங்க. ஏன்னா நான் வண்டி தட்ட முடியாது, அதுக்காக தான். சரி, ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் அனுப்புவீங்கன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்காக இவங்க எஸ்தராக்கா 20 வருஷமாக வாலிப காலத்திலேருந்து அவங்க அர்ப்பணித்து திருநாள் வரைக்கும் அவங்க பாஸ்டர் டயர்டாக தூக்கம், பாஸ்டர் ஊழியம் தான் பாஸ்டர் பெருசுன்ட்டு அதை விட்டுட்டு சில நேரங்களில் சமைக்க கூட முடியாது, சாப்பிட கூட மாட்டாங்க, அதை கூட விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைங்களுக்கு நல்லா யோசித்து பாருங்கள், அவனுடைய அர்ப்பணிப்பு சாதாரணதல்ல. அதனால் அவங்க அவ்வளோ கிரயத்தை கடவுளுக்கு முன்னாடி கொடுக்குறாங்க. ஐயா சொன்ன மாதிரி, கேஎஸ் பால் ஐயா சொன்ன மாதிரி, அவர் பிராமண கோத்திரத்தில் பிறந்து அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ஆண்டவரை பிடிச்சி ஆண்டவரை தேடி அவருக்கு எத்தனையோ கோடின்னு அவருக்கே தெரியாது, அந்த சொத்துங்க எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கும் தெரியாது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டே இயேசுக்காமட்டார். அதனால் ஆண்டவருக்கு உங்கள் பிள்ளைங்களை அனுப்பிச்சிங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இவரும் இத்தனை வருஷமாக டான்ஸ் மாஸ்டராக இருந்தார், நல்லா பண்ணி கொடுப்பார். விபிஎஸ்க்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் கையை தட்டுங்க. இவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க, அதனால் சில சூழ்நிலை நிமித்தமாக இவரை நாங்களே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு இந்த முறை விட்டோம். அதனால் இப்போ புதுசாக இவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். 2 பேரும் சேர்ந்து இப்போது இந்த கலக்கலை பண்ணுவாங்க. வருகிற நாட்கள் இந்த திருச்சபையில் ஒரு பெரிய பிள்ளைங்களுக்கு ஏற்ற, சும்மா வசனம் பைபிள்லாம் வராதுங்க பிள்ளைங்களே, அதுங்க வரும் பெரியவங்கள கூட சமாளிக்கல. இந்த சின்னதுக்கு மம்மா துண்டுக்குது, அதுங்களை சமாளிக்க முடியல. நான் கேள்வி தெரியுமா, என்ன பாஸ்டர் நீங்கள் இன்றைக்கி என்ன கொடுக்க போகிற, என்ன பண்ண போகிற, எல்லாத்தையும் கேட்ட பிறகு தான் வரணுமா வேணான்னு முடிவு பண்ணுதுங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒன்று மரத்த மேலே ஏறின்னு இருக்குது, இன்னொன்று தண்ணி ட்ரம் இது வரைக்கும் இருக்குது, அதுக்குள்ளே போய் உட்காந்து எட்டி பார்க்குது போயிட்டாரா இல்லையான்ட்டு. ஒன்று பீரோக்குள்ளே போய் ஒழிஞ்சுன்னு இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா மரத்தில் மூட்டைக்குள்ளே போய் ஒழிஞ்சுன்னு இருக்குது, அண்டாவில் உள்ள ஒழிஞ்சுக்குது. நான் போய் இருட்டில் போய் தூக்குறேன், அந்த ஓரான்னு சொல்லிட்டு அவங்க பெற்றவங்க சிரிக்கிறாங்க, என்னான்ட்டு. பாஸ்டர் அவன் அப்படி போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, நீங்கள் ரம்பத்தூள் மரத்தூள் மூட்டையை தூக்குறீங்கன்ட்டு. இருட்டில் ஒன்றும் தெரியல, கொட்டாயில் இவ்வளோ சிரமத்தை நாங்கள் இது பண்ணுறோம். இந்த பிள்ளைங்களுக்கு ஆட்டம் பாட்டம்னு கொஞ்சம் இருந்தால் தான் நாங்கள் ஆக்சுவலி இது 13-14 வயசு மேலே பெண் பிள்ளைங்க ஸ்டேஜில் ஆட விட மாட்டோம். என்ன பிரச்சனைனா, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், குஷியாக இருந்தால் தான் பிள்ளைங்க என்ன செய்யும், வருன்றதுக்காக பெற்றவங்களும் அதை பார்க்குறாங்க. பிள்ளைங்க நீங்கள் ஆடுறதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, அதனால் பல பிரயாசங்களை நாங்கள் எடுக்கிறோம். அதனால் கடவுள் உங்களை தொடர்ந்து அனுப்பிச்சி வைங்க, கடவுள் உங்களை ஆசீர்வாதம். சபையார் போக வேண்டாம், இவங்களை எல்லாருக்கும் உங்களுக்கு எளிய உணவு இருக்குது, நீங்கள் வாங்கி செல்லும்படி. கிஃப்ட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்குது, வந்திருக்குறோங்க. அதாவது சண்டே கிளாஸுக்கு ரெகுலராக வந்தவங்களும் பார்ட்டிசிபேஷன் பண்ணவங்களுக்கு இருக்குது. சில பிள்ளைங்க 3 வாரம் 5 வாரம் 6 வாரம் தான் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதல் பரிசு, உற்சாக பரிசு அது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? அதுதான். நீங்கள் போங்கப்பா, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கை தட்டிடுங்க. தேங்க்யூ. இப்போ தன்ராஜ் அண்ணன் முன்னாடி வருவாங்க. டீச்சர்ஸ் வாலியன்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே எழுந்துச்சு வரீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும், ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கும் மக்களுக்கும் தெரியணும். டீச்சர்ஸ் வாலியன்டர்ஸ் வாங்க, வாலியன்டர்ஸ் எல்லோரும் வாங்க, எல்லோரும் டீச்சர் வெளியே இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் வாலியன்டர்ஸ் வாங்க, உங்களுக்கு எல்லோரும் வாங்க. இது உங்களுக்கும் ஒரு கனப்படுத்துகிற நேரம். எல்லோரும்
வெளியே வாங்க, வெளியே இருக்கிறவங்க உள்ளே வாங்கன்னா உள்ள இருக்கிற வெளியே போகிறாரு அவர் கொஞ்சம் வாங்க, எல்லாரும் வாங்க, உள்ளே வாங்க, வாங்க வாங்க ஜான்சன் வாங்க, அந்த பலூனை தூக்கி இப்படி ஓரமாக போடுங்க, அந்த ஓரமாக போட்டுருங்க. சரி வாங்க, இப்படி இல்லைங்க, எல்லாரும் வாங்க, டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் சீக்கிரம் வாங்க எல்லாரும். மோசஸ், புஷ்பராஜ், கிதி, பினேகாஸ், ஜோசப், இளங்கோ, நிர்மலா வாங்க வாங்க, வாலண்டியர்ஸ் வாங்க வாங்க. கொஞ்சம் சீக்கிரம், ஒரே ஒரு சீன் தான், உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிடுவாங்க எல்லாரும். நீ இது வரைக்கும் அவங்களுக்கு தான் கை தட்டி இருக்கிற, உங்களுக்காக கை தட்டுறதுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. வாங்க நில்லுங்க. இது இந்த சிறுவர் ஊழியத்துக்கான டீம் ஒர்க். குழுவாக இணைந்து, நாங்கள் சபையாக இணைந்து எல்லாரும் சார், இன்னும் பின்னாடி அங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க, அவங்களாம் ஜெபிக்கிற குழுக்கள், அவங்களுக்கு முதல்ல கை தட்டுங்க. உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க, உங்கள் குடும்பத்துக்காக. ரெண்டாவது இந்த டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் எல்லாருக்காகவும் நீங்கள் கை தட்டுங்க. அக்கா ஒரு நிமிஷம் வாங்க. டீச்சர்ஸ் வாங்க, இவங்க தான் இந்த சண்டே கிளாஸுடைய டைரக்டர் எஸ்தரக்கா, அவங்களுக்காக கை தட்டுங்க. போதும், எனக்கும் ஒரு அற்ப ஆசை, எங்களுக்காக ஒரு தட்டுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்னுடைய மனைவிக்காக ஒரு கை தட்டுங்க. நன்றி. சரி, நீங்கள் இப்போ ப்ரேயர் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் கொடுக்கப்பட்ட பிரகாரம் பேர் கூப்பிடுவோம், நீங்கள் வாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கப்படும். பேர் இருக்கிறவங்க பிள்ளைங்க வந்தவங்க மட்டும் வந்து வாங்கினா போதும். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பரிசுத்த பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான கொண்டாட்டத்திற்காக, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியோடு குடும்பத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் உலகை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பினுடைய ஆட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இருளிலிருந்து எங்களை நீர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீரே, அழுகிறது எங்களை ஆனந்த கழிப்பு கொடுத்தீரே, நம்பிக்கையில் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கீங்களே. எங்களால் எதுவெல்லாம் கூடாததோ எங்கள் தேவனால் எல்லாம் கூடும் என்று நிரூபித்து ஒரு வசனத்தை எங்களை பற்றி சொல்லியிருக்கீங்களே. அருமையான பாஸ்டர் காலேப் அவர்களுக்காகவும், அருமையான அக்கா அவர்களுக்காகவும், அவருடைய குடும்பத்திற்காகவும், இந்த அருமையான சண்டே கிளாஸ் எடுக்கிற முயற்சிகள் எடுக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு ஆச்சரியத்தின் நாள், ஒரு அதிசயமான நாள், எல்லாருக்கும் எங்களுக்கும் மகிழ்ச்சியான நாள். ஆண்டவரே, எல்லாரும் அனுபவிக்க கிருபைகளை தாரும். ஆண்டவரே, யார் ஒரு இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ அவனோட வாழ்க்கையின் எல்லா நாளுமே கிறிஸ்துமஸ் தான். ஆண்டவரே, அது இந்த சபையார் அனுபவிக்க கிருபை தாருங்க. இந்த குட்டி பிள்ளைகளை அனுபவிக்க கிருபை தாருங்க. பாஸ்டர் ஐயா சொன்னது பிரகாரம் யாரும் சண்டேக்கு ஸ்கூலுக்கு வராதபடி ஓடி ஒழியக்கூடாதப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை தாருங்க, நல்ல கல்வியை தாருங்க. இந்த ஐயா சொன்னது போல் IPS IAS என்ஜினியர்ஸ் டாக்டர்களாக இந்த பிள்ளைகள் வருவதற்கு இது ஒன்றே ஒன்றுதான் வழி. இந்த பிள்ளைகள் செயல்பட கிருபைகளை தாருங்க. ஆண்டவரே, தொடர்ந்து இது ஆசீர்வதிங்க. இந்த நாளின் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. மத்தியில் செய்து கொண்டது ஐயாவுக்காக இந்த முழு எல்லா ப்ரோக்ராமும் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள் வைத்துக் கொண்டீங்களே, ஏற்க அனுகூலமாக்கி தந்தீங்களே, எல்லா தேவைகளும் சந்தித்தீங்களே, நீர் ஆச்சரியமா நடத்தினீரே, உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து நீர் மயப்படும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த பிரேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மற்ற உணவு பரிவு எல்லா காரியத்திலும் தேவ சமாதானம் அமெரிக்காய் தொடர் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நமது பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே குமாரன உலகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் இந்த கிறிஸ்துமஸ் மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நிலவரமாய் தொடர்வதாக. ஆமென் ஆமென்.
சாரி, ஹெப்சி வந்து மத்தியில் நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறா. அவளை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா குட்டி பிள்ளைங்க வந்து உடம்ப வளைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவள் எவ்வளோ சிக்காக இருந்தால் கூட இந்த பிள்ளைகளுக்கு டைம் எடுத்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஆஷிஷ், ஹெப்சி 2 பேரும் இணைஞ்சு நிறைய இந்த டான்ஸஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் இரவு நேரங்களில் நிறைய செஞ்சா. ஸோ அவளுடைய சாக்ரிஃபைஸான இந்த நல்ல ஒரு செயல்களுக்கு நன்றி. எல்லாரும் எப்சியக்காக்கு கை தட்டலாமா? ஓகே, காட் பிளஸ் யூ எப்சி. சரி, உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். எதிர்பார்த்த பரிசு இன்னைக்கு தடைப்பட்டதுனால உங்களுக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய பரிசுகள் கிடைக்கும். அது வந்த உடனே உங்களுக்கு அதையும் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். புரிஞ்சுதா உங்களுக்கு? சண்டே அந்த வர வேண்டிய பரிசு வரல, அதுக்கு பதில் வழக்கமாக கொடுக்கக்கூடிய பரிசு கொடுக்குறோம். வந்தவுடனே அதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியா? உங்களுக்கு சொல்லப்படும். அதனால் சந்தோஷமாக போங்க. டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ்க்கும் பரிசுகள் உண்டு. தனியாக வச்சுருப்பா. சின்ன பிள்ளைங்க, நான் பேர் கூப்பிட்றேன். கேஸ் பாளைய முன்னாடி வாங்க, கிஃப்ட் கொடுக்குது. நான் பேர் சொல்கிறேன், வரிசையை நின்றுடுங்க, நிற்க வச்சுருங்க. டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் பேர் சொல்கிறேன். பி பிரித்தினா, பிரித்தினா, பி லியானா, பி வித்விகா, எம் ஜூடி, எம் சூசன். பி பிரத்தினா, பி லியானா, பி உத்விகா, எம் ஜூடி சூசன், ஜாய்ஸ் மேரி, லோகேஸ்வரி. ஜாய்ஸ் கூப்பிட்டு. ஏ லோகேஸ்வரி, ஜி ஹேமாவதி, எஸ் யாஷிகா, எம் லக்ஷனா, எஸ் மெர்சி, ஜி மோனிஷா, எம் ஸ்ருதி, எம் மதுமிதா, டி ஜாய்லின், டி பாவனா, ஹெச் ஜெயலக்ஷ்மி, எம் யாழினி, ஆர் பிரியா, எம் மித்ரா, ஆர் யோகேஸ்வரி, டி மிராக்லின், எஸ் ரித்திகா, எஸ் தீபிகா, வர்ணிகா மாலா, ரேச்சல் கீர்த்தனா, ஏஞ்சல் சஞ்சனா, எஸ் ஹர்ஷினி, தாலியா ஃபாத்திமா, கே காவ்யா, திவ்யா, வை ஜீவிதா, இளையராணி, சிவானி, எம் கீர்த்திகா,